ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 10/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி 10:48 வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதியை சித்தயோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:26க்கு பிறகு. இன்று அட்சய திருதியை, பரசுராம ஜெயந்தி. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், ரிஷபத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. இரவு 10:26க்கு சந்திரன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்த சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:26க்கு மேல் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. மேஷராசி அன்பர்களே, சில ஃபோன் தொல்லைகளால் பிரச்சனைகள் உண்டாகும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். புதிய உறவுகளின் வருகை, பணச்செலவு ஏற்படும். பிள்ளைகளுக்காக சற்று விரைய செலவு உண்டாகும். சில தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். மனக்கசப்பு நீங்கும். நண்பர்களின் உதவி கிட்டும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். எதை தேடி செல்வீர்களோ அது உங்களை வந்து சேரும். காதல் தோல்வி மனசஞ்சலத்தை உண்டு பண்ணும். வியாபார லாபம் சற்று குறையும். மோசமான பாதையில் சஞ்சரிப்பதை தவிர்க்கவும். உலோக பொருள்களால் லாபம் அதிகமாகும். மது போதைக்கு அடிமையானதால் உடலில் அறுவை சிகிச்சை ஏற்படும். பிறர் சொல்லை கேட்டு நடப்பதால் சற்று விளைவுகளை எதிர்கொள்வீர்கள். எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். மிதுனராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். சினிமா, கலைத்துறை, அரசியல் போன்றவற்றில் வாய்ப்புகள் மற்றும் மகிழ்ச்சியும் பாராட்டும் கிடைக்கும். திடீர் தனவரவு வந்து சேரும். வாகன ஓட்டிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். விரயஸ்தானத்தில் குருச்சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவு, கல்வி மேன்மை, மேல் படிப்பு உதவி கிட்டும். ஆசிரியர்களுக்கு தலைமை பதவி ஒரு சிலருக்கு கிட்டும் வாய்ப்பு வரும். பயணங்களால் நன்மைகள் உண்டு. விமான பயணம் தவிர்க்க முடியாத நிலை உண்டாக்கும். தொழில் லாபம், வியாபார லாபம் இரட்டிப்பாகும். கடகராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்டம், பரிசுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். வரவு அதிகரிக்கும், செலவும் அதிகமாகும். மனைவியின் சொல்லுக்கு சற்று மதிப்பு கொடுப்பது நன்மை செய்யும். சற்று மந்த நிலையை மாற்றிக்கொள்வது வேலையில் நன்மை செய்யும். எதையும் கூர்மையான புத்தியுடன் பார்ப்பதால் சற்று பிரச்சனைகள் தொழிலில் உண்டாகும். பால் உற்பத்தங்கள், நீர் சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள கேது சற்று நன்மை செய்யும் ஞானகாரகனாக இருக்கிறார். ஆலய பணிகள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் குறையும். பந்தயங்களில் எதிர்பாராத வெற்றி வாகை சூடுவீர்கள். விளையாட்டில் முதல் பரிசு கிடைக்கும். கலைத்துறையில் வாய்ப்பும் பணமும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். தொழில் லாபம் உயரும். பங்குச்சந்தையில் லாபம் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் உள்ள கேதுவால் நன்மைகள் உண்டு. கேட்காமலே உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லையால் மனம் நொந்து வாழும் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு பரிசு, அதிர்ஷ்ட பரிசுகள் வந்து சேரும். வாகன ஓட்டுநர்களுக்கு மனமகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாகும். 6ஆம் இடத்தில் உள்ள சனியால் சில நன்மைகளும் தீமைகளும் உண்டு. நன்மை என்பது சட்ட பிரச்சனைகள் சாதகமாகும். தீமை என்பது மருத்துவ செலவு வரும். துலாம் ராசி அன்பர்களே, சற்று கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களது உடலுக்கும் மனதிற்கும் குடும்பத்திற்கும் நல்லது. உங்களது உண்மையான பேச்சால் உங்களை பிடிக்காத குடும்பத்தினர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். குடும்பத்தில் கலகம் ஏற்பட்டு மகன் குடும்பத்துடன் பிரிந்து செல்லும் சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சற்று வருத்தமளிக்கும். இளைய பிள்ளையால் சற்று மனமகிழ்ச்சியும் தனவரவும் உண்டாகும். உங்களது ராசியில் சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்று இரவு 10 மணி வரையும் மனசங்கடம் உண்டாகும். அதன் பின் உங்களது சந்திராஷ்டமம் மாறிவிடும். நிம்மதியாக தூங்குவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று இரவு 10:30க்கு மேல் துலாம் ராசியில் இருந்த சந்திராஷ்டமம் உங்களது ராசிக்கு ஆரம்பம் ஆகிறது. வாய் வார்த்தைகளில் கவனமாக இருத்தல் நல்லது. எனினும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கம்போல் அனைத்தும் நன்றாகவே நடக்கும். வேலை பளு சற்று அதிகமாகும். உடல் உஷ்ணம் சற்று அதிகமாகும். உணவு மூலம் சற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீர் பரிசுகள், அதிர்ஷ்டங்கள், மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பேரதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம்.
தொழில் லாபம், வியாபார லாபம், கட்டிடத் தொழில்கள் லாபம் சிறப்பாக நடைபெறும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 3இல் சனி குடும்பத்தில் இருப்பதால் சகோதர வழியில் நன்மைகள் உண்டாகும். சகோதரி சகோதரர்களில் உடல்நிலையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் தீரும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, தாய் வழி உறவு மூலம் நன்மைகள் உண்டாகும். சற்று மனக்கவலை, மனசஞ்சலம் உண்டாகும். குழந்தைகளை நினைத்து கவலைகள் மற்றும் தலைவலி வந்து சேரும். இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். 5ஆம் இடத்தில் உள்ள சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கையால் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். அலுவலக பணிச்சுமை சற்று சுலபமாகும். அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள கும்பத்தில் உள்ள சனியால் ஆதாயம் பெருகும். குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தால் குடும்பத்தில் சற்று மந்த நிலை உருவாகும். எதையும் அப்புறம் பார்க்கலாம் என்று தள்ளி போடுவீர்கள். சட்ட சிக்கல் பிரச்சனை சுலபமாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். விவசாய விளைபொருள்களால், உலோகப் பொருள்களால், தங்கம் வைரம் போன்றவைகளால், பட்டறை தொழில்களில் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றுள்ளார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு. பேராசைகள் சற்று அதிகமாகும். எதையும் செய்ய தோன்றும். என்ன செய்தும் பணம் பார்ப்பீர்கள். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்பார்கள். ராகு சற்று பேராசையை தூண்டக்கூடியவர். அனைத்தையும் அள்ளி தருவார். 7இல் கேது மனைவிக்கு சற்று ஆரோக்கிய பிரச்சனைகள் உண்டாகும். செலவுகள் சற்று அதிகமாகும். ராசிக்கு 3இல் சூரியன் சுக்கிரன் புதன். சகோதர வழியில் பலவிதமான உதவிகள் வரும் வாய்ப்பும் பணபலமும் அதிகமாகும் வாய்ப்பும் உள்ளது. பதவி, பட்டம், பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, கவலைகள் சற்று அலட்டினாலும் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். ஆன்மீக பணிகள், சமூக பணிகள் சிறப்பாக இருக்கும். உங்களது ராசியில் உள்ள செவ்வாய் ராகுவால் சற்று உடல் பிரச்சனை, நீர் சம்பந்தமான, இரத்த சம்பந்தமான நோய்களுக்காக மருத்துவ செலவு வந்து சேரும். கவலை வேண்டாம். 2இல் உள்ள சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கையால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி மற்றும் தனவரவு, திடீர் பதவி உயர்வு, திடீர் பரிசு, அதிர்ஷ்டம் மற்றும் இடமாற்றம், தொழிலில் மாற்றம் போன்றவை உண்டாகும். 3ஆம் இடத்தில் சந்திரன் குரு சேர்க்கை சந்திரமங்கள யோகத்தை தரும். மனமகிழ்ச்சி நிறையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் ஆன்மீக பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி அன்பர்களே.